யாக்கோபு சொல்கிறாரு, என் ஜெபத்தில் எனக்கு திருப்தி இல்லை, என் ஜெபத்தில் இப்போ என்ன இல்லை. அந்த தூதன் சொல்கிறாரு, நேரம் ஆகிடுச்சு போயிரு அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னும் மனசில் நல்லா ஒரு மனம்னு வரல, என் மனசில் இன்னும் ஒரு திருப்தி என்ன செய்யலை, வரல. அது வரணும். அது எப்போ வரணும் ஒன்று கேட்டால், எப்போ வரும்னு கேட்டால், ஆசிரியத்தோடைய முழுவதும் ஜெபம் பண்ணால் தான் நடக்கும். ஜெபத்தில் உறுதியாக சரித்திருந்தால் தான் என் மனசில் கொஞ்சம் மன அமைதி என்ன செய்யும், உண்டாகும். நம்மளும் அந்த நிலைக்கு வரணும். ஆண்டவரே, யாக்கோபை போல் அடுத்த நாள் அண்ணன் அங்கேருந்து வராரு, அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், யாக்கோபை போல் ஜெபத்தில் உறுதியாக. அடுத்த வசனம் 26. தான் உறுதியாக சரித்திருக்கிற ஜெபம். ஜெபத்துக்கு நேராக எவ்வளவு பிரச்சனையும் நம்ம தீர்த்து வைச்சிருக்கிறோம். இன்னும் நமக்கு முன்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாறும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், ஜெபத்தில் உறுதியாக சரித்திருந்த அப்போஸ்தலர்கள், ஜெபத்தில் உறுதியாக சரித்திருந்த தானியேல், ஜெபத்தில் உறுதியாக சரித்திருந்த யாக்கோபு, அதுக்கு கீழே நம்மளை போடணும். ஜெபத்தில் உறுதியாக இருந்த எழுப்புதல். 4வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? ஆமென். அல்லேலூயா.